அண்மை செய்தி. ஈஷா யோக மைய வழக்கு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் மேல்முறையீடு செய்திருக்கிறார். ஈஷா மையத்தின் மீதான வழக்குகள் குறித்த விவகாரங்கள் உயர்நீதிமன்றம் கோரினதை எதிர்த்து இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. ஈஷா யோக மைய வழக்கு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கோவை வெள்ளிங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறித்து விசாரித்து அக்டோபர் 4 அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதில் காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறை என பல்வேறு துறைகளுக்கு இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கடந்த 2 நாட்களாக காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் ஈஷா மைய யோகா அலுவலகத்திற்குள் சென்றும் மற்றும் அங்கிருந்த நபர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். 2 தினமாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 4 அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று காவல்துறை எஸ்பி கார்த்திகேயன் நேற்று மாலை பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் மேல்முறையீடு செய்திருக்கிறார். ஈஷா மையத்தின் மீதான வழக்குகள் குறித்த விவரங்களை உயர்நீதிமன்றம் கோரியிருந்ததை எதிர்த்து இந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஷா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன, யார் மீதெல்லாம் இந்த வழக்குகள் யாரெல்லாம் இந்த வழக்குகள் கொடுத்திருந்தார்கள், இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றம் விரிவாக அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி பல்வேறு துறைகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. எனவே அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று தற்பொழுது ஈஷா மையத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் இன்னும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் எடுக்கவில்லை. இன்று விசாரணைக்கு வருமா இந்த மேல்முறையீட்டு மனு, அல்லது விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு ஒத்திவைக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் முழுமையான விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை.